ஹாய் வியூவர்ஸ். இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபைனலி 17 இயர்ஸ்க்கு அப்புறம் வேர்ல்ட் கப் அடிச்சாச்சு. நேற்று மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் என்ன மேட்ச்னு. எப்பயும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கான மேட்ச் தான். யார் ஜெயிப்பா யார் லூஸ் பண்ணுவோம் அப்படின்னு லாஸ்ட் பால் வரைக்கும் ஒரே சஸ்பென்ஸோடய பார்த்துட்ருப்போம். நேற்று மேட்ச் அப்படி தாங்க இருந்துச்சு. 90 to 95% வந்து தென்னாப்பிரிக்கா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க கையில் இருந்த மேட்ச் எப்படிங்க நம்ம கைக்கு வந்துச்சு. லாஸ்ட் அந்த 3 or 4 ஓவர்ஸில் என்னங்க மேஜிக் நடந்துச்சு. வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்குன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் பூம்ரா இவங்க 2 பேரோட பவுலிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து வேறு லெவல் ப்ரெஷர் கொடுத்துச்சுன்னு தாங்க சொல்லணும். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து பவுண்டரி லைனில் வச்சு பிடிச்ச கேட்ச் தாங்க இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டே. ஒருவேளை சூரியகுமார் யாதவ் அந்த கேட்சை பிடிக்கல, மில்லர் லைனில் நிற்கிறாரு அப்படின்னா மேட்ச் வேறங்க அவங்க கையில் இருந்திருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி அவர்கள் தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே டக் அவுட் ஆகிட்டாங்க, ஒரு ரனில் அவுட் ஆகிட்டாங்க, ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அவங்கள பற்றி நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி நேற்று அவர் அடித்த அந்த 76 ரன் தான் இந்தியா வின் பண்ணுறதுக்கான பேஸாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ரோஹித் சர்மா நம்மளோட கேப்டன், மேட்ச் நம்ம கையில் இல்லைங்க, நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்றப்ப இல்லைங்க மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட்டு ஒரு 5 ஓவர்ஸில் அவர் சூஸ் பண்ண பவுலர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் செட் பண்ண ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுலேயும் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரை பாண்டியா கையில் கொடுத்தது தாங்க வேறு லெவல். ஏன்னா லாஸ்ட் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 2 பேருக்கு பற்றி நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரோட ஃபேன்ஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய வாரே நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கப்ப ஃபுல் ட்ரஸ்ட்டையும் பாண்டியா மேலே வச்சு அவர்கிட்ட லாஸ்ட் ஓவர் கொடுக்குறப்ப அவர் அதில் 0.1% கூட குறையாமல் பர்ஃபார்ம் பண்ணி பவுலிங் போட்டு முடிக்கிறப்ப கப் நம்ம கையில் இருக்குங்க. இப்போ இந்த மேட்ச்சில் ஓவராலாக பார்க்குறப்ப அவங்களால தான் வின் பண்ணாங்க, இவங்களால தான் வின் பண்ணி யாரையுமே பர்டிகுலராக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது ஒரு பெரிய டீம் ஒர்க்கு. இதில் இருக்க ஒவ்வொருத்தருமே மேட்ச் ஜெயிக்கணுன்றதுக்காக 100% எஃபர்ட் இதில் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் மறந்துட்டேங்க. இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து எண்ட் வரைக்குமே இந்தியா வந்து ஒரு மேட்ச்சில் கூட தோக்கல. ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்குமே இந்தியாவுக்கு வின் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், இல்லை ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், இல்லை விராட் கோலியாக இருக்கட்டும், இவங்களாம் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம்ஸ்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் வந்து கிரவுண்டில் ஒரு நாய் உள்ளே போயிடும். அப்போ எல்லாமே சுற்றி அந்த ஆடியன்ஸ் எல்லாம் ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி கத்துவாங்க. இதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல் மொமெண்ட்டுங்க. ஆனால் அது எதையுமே வந்து அவங்க மைண்டுக்கு எடுத்துக்காமல் அவங்களோட கோல், அதுக்கான எஃபர்ட், அவங்க போட்டதோட சக்ஸஸ் தாங்க இன்றைக்கி இந்தியா வின் பண்ணது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் தாங்க ஹிஸ்ட்ரியில் இடம் இருக்குது. இந்த கிரிட்டிசிசம் பண்ணுறவங்களுக்குலாம் எந்த ஒரு இடமுமே கிடையாது. ஸோ நம்மளோட ஒர்க், அதுக்கான எஃபர்ட் அதை 100% போட்டோம்னா சக்ஸஸ் வந்து நமக்கு ரொம்ப தூரத்தில் இல்லைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்